பொதுவாக ஒரு கோர்ட் கேஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தரப்பு ஜெயிப்பாங்க, இன்னொரு தரப்பு தோப்பாங்க. ஆனால் இந்த கேஸில் மட்டும் தீர்ப்பு வந்தவுடனே நான் தான் ஜெயித்தேன் அப்படின்னு ரெண்டு தரப்புமே சொல்கிறாங்க. இந்த கேஸை முழுசாக கேளுங்க, கேட்டுட்டு கமெண்ட் பாக்ஸில் நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் யார் ஜெயித்தது அப்படின்னு. தீர்ப்பு உங்களுது. இந்த பிரச்சனை ஆரம்பித்த வருஷம் 2017ங்க. பிரச்சனை யாருக்கு இடையில அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் அமுல் ஐஸ்கிரீம், இன்னொரு பக்கம் குவாலிட்டி வால்ஸ். இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தாங்க பிரச்சனை. இந்த அமுல் ஐஸ்கிரீம் கம்பெனி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வெளியிடுறாங்க. அதில் என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னா, அமுல் ஐஸ்கிரீம் அப்படின்றது ரொம்ப ஹெல்த்தின்ற மாதிரியும், அதில் வெறும் பாலும் சர்க்கரையும் மட்டும்தான் இருக்குது, பால் இருக்கிறதுனால இதுதான் ஒரிஜினல் ஐஸ்கிரீம், அதுவே மற்ற பிராண்ட் எல்லாமே வெறும் ஃப்ரோசன் டெசர்ட்டு அப்படின்னு காமிக்கிறாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்த ஃப்ரோசன் டெசர்ட்டை அவங்க எப்படி காமிக்கிறாங்க அப்படின்னா, அது வெறும் டால்டா, வெஜிடபிள் ஆயிலு, எசன்ஸு, ஃப்ளேவர்ஸு, கெமிக்கல், கலரு அப்படின்றது மட்டும்தான் இருக்குது, அதில் ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமே இல்லை, இதை சாப்பிட்டா மொத்தமும் உடம்புக்கு கேடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து கோவப்பட்ட எதிர்கடைக்காரனான குவாலிட்டி வால்ஸ் என்ன பண்ணுறான்னா, எங்களோட தலைவனான ஃப்ரோசன் டெசர்ட்டையே இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் அடிச்சிட்டான், அதனால் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கே தடை கொடுங்க அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த கேஸை விசாரித்த அட்வர்டைஸ்மெண்ட் கவுன்சில் ஆஃப் இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் குவாலிட்டி வால் சொல்கிறது தான் கரெக்டு, அமுல் இந்த ஃப்ரோசன் டெசர்ட்டே தப்புன்னு காமிச்சிட்டாங்க, அதனால் இதுக்கப்புறமா அமுல் கம்பெனி இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை வெளியிடவே கூடாதுன்னு தடை கொடுக்குறாங்க. இந்த தீர்ப்பை பார்த்து கடுப்பான அமுல் ஐஸ்கிரீம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த தீர்ப்புக்கு எதிராக மும்பை ஹைகோர்ட்டில் மேல்முறையீடு செய்கிறாங்க. இந்த மேல்முறையீட்லையுமே ரெண்டு கம்பெனியுமே பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க. இதில் அமுல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் ஒன்றும் குவாலிட்டி வால்ஸை தப்பாலாம் சொல்லங்க, ஃப்ரோசன் டெசர்ட் சாப்பிட்டா மக்களுடைய உடலுக்கு கேடு, அவ்வளோதான் நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே குவாலிட்டி வால்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ ஃப்ரோசன் டெசர்ட் உடலுக்கு கேடுன்னு சொல்கிற, அதுக்கு ஆதாரம் எங்கே, ஏதாவது ரிசர்ச் பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. கையை வெறிக்கிறாங்க அமுல். இந்த கேஸை தீவிரமாக விசாரித்த மும்பை ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான்ப்பா, ஆனால் ஆதாரம் இல்லை அப்படின்றதுனால அந்த ஒரு 5 செகண்ட் நீ எந்த இடத்துல ஃப்ரோசன் டெசர்ட் உடம்புக்கு கேடு அப்படின்னு சொல்லியிருக்கியோ அதை மட்டும் நீக்கிட்டு நீ தாராளமாக உன்னோட அட்வர்டைஸ்மெண்ட்டை டெலிகாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. தீர்ப்பு கேட்டு வெளியே வந்த அமுல் தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கோர்ட்டு எங்களுடைய விளம்பரத்துக்கு தடையே செய்யலை, அதனால் நாங்கள் தான் ஜெயித்தோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த பக்கம் குவாலிட்டி வால்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, பார்த்தியா ஃப்ரோசன் டெசர்ட் உடம்புக்கு கெடுதல் இல்லை அப்படின்னு தீர்ப்பே வந்துருச்சு, அதனால் நாங்கள் தான் ஜெயித்தோம் அப்படின்னு குவாலிட்டி வால்ஸும் சொல்கிறாங்க. இப்போது தீர்ப்பை கேட்ட நீங்கள் சொல்லுங்கள், யார் ஜெயிச்சது, அமுலா குவாலிட்டி வால்ஸா? கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயரோட கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். நன்றி, வணக்கம்.